உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்ல இந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்க லைஃப்ல ஃபுல்லா வரவே கூடாதுன்னு போட்டியிடக்கூடிய ஆளுங்கட்சி உங்களால என் குடும்பமே போச்சு. எங்க அம்மா அப்பா 2 மாசமா அதன் கூட்டணி தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பத்னி யாரெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்கறது தான் நம்ம அன்புக்கு வேலை. இந்த 2 பதவியும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுனே தெரியாம திண்டாடிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் பொறுமையா வாங்க ப்ளீஸ். ஸ்டாலின் தாத்தாவை நம்பாம காந்தி தாத்தாவை நம்பி தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்க. பதில் சொல்லிட்டு போய் இல்ல சத்தியமா சொல்றேன் நான் சாயந்தரம் இப்ப வீதிக்கு வீதி காந்தி தாத்தா கரபுரண்டு ஓடுறாரு. ஈரோடை அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலா சாக்கடை ஓடைன்னு பேர் வச்சிருக்கலாம். இவ்வளவு தப்புக்கும் காரணம் நீங்க தான் சொல்றாங்க. நீங்க அவங்கள தூண்டி விட்டீங்க சொல்றாங்க. இந்த அளவுக்கு சாக்கடை ஓடை தெருவங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்திலே பெண்களை உட்கார வச்சிருக்கான் வரிசையா. 2 பேத்துக்கும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில சம்பந்தம் இருக்கு தெரியுமா? உங்க எதுக்குடா காந்தி தாத்தா பட்டுவாடா நடந்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன சொன்னேன், என் பசங்களை காப்பாத்தணுமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேக்குறாங்க ஈரோடு பரப்புரை திட்டம் என்னங்க அப்படின்னு. 5ஆம் தேதி தேர்தலுங்க, 8ஆம் தேதி முடிவுங்க அப்படின்னு. ஐயா இந்த திமுக காரங்க, ஈரோட்ல இருக்க திமுக காரங்க உங்களை நம்பல. இன்னும் இதை நம்பிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. ஸ்டாலின் தாத்தா நீங்க வேண்டாம், எங்களுக்கு காந்தி தாத்தா மட்டும் வாரி வழங்குங்க. நாங்க தேர்தல செத்தாலும் வாழ்ந்தாலும் நான் எதுவுமே நான் எடுத்துக்க போறது கிடையாது. மிக கேவலமாக இருக்கு. தமிழ்நாட்டின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார். இந்தியாவிலே நம்பர் 1 ஆட்சின்னு சொன்னாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். நம்பர் 1 ஆட்சிக்கு எதுக்கு பணம்? நம்பர் 1 ஆட்சிக்கு எதுக்கு தெருவா பெண்களை கூட்டிட்டு போறீங்க? பிள்ளையும் பிச்சையும் கேட்காம குடுக்கறதா எங்களுக்கு வழக்கம். இதுதான் எங்க பரம்பரையோட குணாதிசயம். நம்பர் 1 ஆட்சிக்கு எதுக்கு? என்ன பாரு, கோவத்தை அடக்கு. என்ன கேட்க நாங்க எங்க அக்கா எங்கள் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் கடந்த 10 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி மேடம் இந்த வயசுலயும் நல்லா ப்ளூடூத்ல வந்த பூத மாதிரியே இருக்கீங்க. சாக்கடை ஓடுது ஈரோடை சாக்கடை மாநகராக மாறிவிட்டது அப்படின்னு. எப்பா இப்படி போய் சொல்றியப்பா. இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க சாக்கடை தூர்வாரதுக்கு. இந்த ஈரோடு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால், இந்த ஈரோடு சுகாதாரமான மாநகராக மாற வேண்டும் என்றால் இங்க திமுக என்கின்ற கட்சியவே தூர்வார வேண்டிய தேவை இருக்கிறது. நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே, ஆமா நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.